ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ புளிப்பணியாரம் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுருவோம். இப்போ அரிசியை ஒரு 3 கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். 2 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம். அதுக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்து அதை சும்மா வெள்ளத்தை கரைய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இதை ஊற்றி அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் நிழல் வாக்கில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா அரைச்சிடுவோம். இப்போ பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த கரைஞ்ச பாகை கொஞ்சம் நேரம் ஆறட்டோம்னு வடிகட்டி வச்சிடணும். அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாவில் இப்போ அது கூட 2 எந்த வாழைப்பழம்னாலும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக அழகாக போட்டுக்கலாம். சட்னி இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்க அந்த வெல்லத்தை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அரைக்கிற அளவுக்கு மீதியை வச்சுக்குவோம். அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம முன்னாடி காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் சர்க்கரை பாகு அந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், 8 மணி நேரம் இதை கொஞ்சம் 8 மணி நேரம் விட்டுடணும். 8 மணி நேரம் விடும்போது அது நல்லா புளிச்சு கரெக்டாக இந்த குழி பணியாரம் செய்யும்போது நல்லா பொசுன்னு வரும். இல்லைன்னா இப்போ நம்ம 8 மணி நேரம் நம்மளால் விட முடியாது. உடனே நம்ம செய்யணும்னா கொஞ்சம் ஆப்ப சோடா வச்சு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடலாம். இது நம்ம காலையிலே செய்கிறோம். இப்போ சாயந்தரம் பசங்க வந்தால் தான் நம்ம இதோட இதுக்கு வேலை. அதனால தான் 8 மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றி அதில் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி போடும்போது அது நடுவில் நம்ம அந்த பணியாரத்துக்கு உள்ள நல்லா கிடைக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் லைட்டாக நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவில் போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கல் கொஞ்சம் காயட்டும். நெய் ஊற்றிக்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் ஒரு அரை குழி கிட்ட ஊற்றிக்கலாம்.
அப்போ தான் நெய்யிலே வேகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கால் அளவு மாவு ஒன்று ஊற்றிக்கலாம். அப்படியே அது வெந்து கொஞ்சம் கலந்து வரும். ஓரத்தில் கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா குழி பணியாரம் பொன்னிறமாக ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு தான் நெய் பிடிக்கும். நம்ம ஊற்றுற நெய் கால்வாசி அப்படியே இருக்கு பாருங்க. நாங்கள் இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பாருங்கள், அப்படி பசன்னு உள்ள அப்படி பஞ்சு மாதிரி இருக்கா, மேலே நல்லா செவன் இருக்கா. டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ என் பையனுக்கு கொடுக்குறேன், அவன் சாப்பிட்டு சொல்லுவான். ஆஹா, வச்சுருங்க. தாரமான ஒரு புளி பணியாரம், இனிப்பு பணியாரம், இன்னும் வேணால் அது பேர் சூட்டிக்கிட்டே போகலாம். சரி வாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.